ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம் சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய தேவனை ஹல்லேலூயா ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, அவருக்கு நன்றிகளை செலுத்தி, அவரை ஆராதிப்பது அவருக்கு ஏற்றது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். சொல்லுங்க, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்பொழுதெல்லாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்பொழுதெல்லாம் எங்களுக்கு. ஆமென். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை. ஆமென். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின்
2 கரங்களை கூப்பி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி யாத்திரு நாமத்தில். ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடி யாத்திரு நாமத்தில் ஆதரவில். ஆமென் ஆண்டவரே, எல்லா ஸ்தோத்திரம், எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீரே உயர்ந்திருப்பீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரே எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்படிப்பட்ட யெகோவா தேவனை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனை, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹalleluya. அவர் யெகோவா தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய மீட்பராக, நம்முடைய கர்த்தராக, நம்முடைய ராஜாதி ராஜாவாக நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட தெய்வத்தை உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்துவோம்.
இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அவர் உதவி செய்கிறவராக, என் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராக, வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் அற்புதங்களை செய்கிறவர், நன்மையானவைகளை என்னுடைய வாழ்க்கையில காண பண்ணுகிற நல்ல தகப்பன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஏதோ நான் ஒன்வே நம்ம பேசுறது மட்டும் மற்ற ஜாதிகள்ல செய்கிறது போல ஏதோ நாம பேசுறது மட்டுமே பேசிட்டு ரிப்ளை பண்ணாத ஆண்டவர் அல்ல. ஹalleluya. அவர் ஜீவன் உள்ளவர். ஹalleluya. அவர் செயல்படுகிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹalleluya. அவர் மிராக்கிள் வர்க்கிங் காட். ஹalleluya. அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில காண பண்ணுகிறவர். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவருடைய வாக்குகள் ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அவர் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளை ஒருபோதும் தரையிலே விழுந்து போக விடுகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் ஒரு நேரம் சொல்லிட்டா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. அவ்வளவு உண்மை உள்ளவர், அவ்வளவு ஒரு faithful God. ஹalleluya. அவ்வளவு உண்மை உள்ள தெய்வம். ஹalleluya. நான் நம்புறதற்கு நான் நம்ப தகுந்தவர் அவர் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா நம்பிக்கைகளும் அற்று போகும் ஒரு நாள். ஹalleluya. நான் இப்படி செய்வேன், நான் உங்களை விடுவது இல்லை, உங்களை கைவிடல, நான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற எல்லா உறவுகளும் நம்மை விட்டு போய்விடும் ஒரு நாள். ஹalleluya. ஒரு நாள் இப்ப இருக்கும் போதே போயிடும். சில உறவுகள் நம்ம நல்லா நேசிச்சிருப்போம், மரணத்தின் மூலமாக நம்மளை பிரிந்து என்ன செய்யும்? போயிடும். அப்படிதானே? சில உறவுகள் நம்பி இருப்போம், இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நம்ம உறவுகள் எல்லாம் முறிக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். ஆனா நம்முடைய கர்த்தர் தான், நம்ம இங்கே வாழ்ந்தாலும் சரி, நித்தியத்திற்கு போனாலும் சரி, நான் நம்பி இருக்கிற, என்னை மாற்றாத, அவரை மாற்றாத ஒரே உறவு, நான் நம்பத்தக்க ஒருவர் அவர் மாத்திரமே. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி உண்மையுள்ள தெய்வத்தை முழு உள்ளத்தோடு உணர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். ஹalleluya. உணர்ந்து இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடுங்கள். ஹalleluya. நன்மைகள் செய்பவரே
அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரே. நன்மைகள் செய்பவரே, என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. எனக்குள்ளே பாட பாட ஆண்டவர் ஒரு நன்மையை, ஒரு அதிசயத்தை காண செய்வார். நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. There is no one like you, Lord. போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் அற்புதங்களை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி அற்புதங்களை செய்கிற தெய்வத்தை, நல்ல பெரிய தெய்வத்தை, ஹalleluya ரஷகதனலரே, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல சொல்லுங்க சொல்லுங்க, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are good, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. சொல்லுங்க, நீர் பெரியவர், சத்தத்தை உயர்த்தி உங்க சத்த உயரட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆமென். உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, சொல்லுங்க,
சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவர் தூயர், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போமாக. இந்த ஆராதனையின் பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் நிறைந்தவர்களாக. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சிந்தனைகள் அங்கங்கே சிதற வேண்டாம். ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ ஹalleluya. அவரை சேவிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நாமும் எத்தனையோ அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாவம் என்கிற அடிமைத்தனம், சாபம் என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், ஆமென், எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவித்து கொண்டு வந்தார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரை சேவிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அவர் எத்தனை நல்லவர், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதெல்லாம் நினைத்து கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, முடிந்த 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு உகந்த ஜீவ பலியாக, தகன பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சபையாராக இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா,
ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் எங்களை ரட்சிக்கிற தேவனுக்கு, எங்களை விடுவிக்கிற தேவனுக்கு இப்படி சொல்லுவோமே, எங்களை ரட்சித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்களை விடுவித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா உயர்வும் உடையவரே, உமக்கே நாங்கள் சதா காலங்களிலும் மகிமை செலுத்துகிறோம். சதா காலங்களிலும் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எண்ணிக்கை கடங்காத திரளான கூட்டத்தார், எண்ணி பார்க்க முடியாத திரளான கூட்டத்தார் தேவனுக்கு முன்பதாக நின்று அவர்கள் இப்படி பாடுகிறார்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிறதான கோடான கோடி தூதர்களும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவர்களுக்கு ஆச்சரியம், இத்தனை திரளான கூட்டத்தார் இங்க எப்படி வந்தார்கள்? நான் சொல்றது, பரலோகத்துல பிதாவுக்கு முன்பதாக சிங்காசனத்திலே நிற்கிறதான மீட்படைந்ததான கூட்டத்தை குறித்து நான் பேசுறேன். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் ஆச்சரியத்தோடு கூட கேட்கிறாங்க, தேவனுக்கு முன்பதாக நிற்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு தகுதி இருக்கணும். 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், கோடான கோடி தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு திரள் கூட்டத்தார், எண்ணிக்கை கடங்காத திரளான கூட்டத்தார் அவர்கள் சத்தமாய் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்து அவர்கள் பாடுகிறார்கள். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடினாலே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்தது? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர்களை குறித்த வேதம் எப்படி சொல்லுகிறது? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தங்களுடைய அங்கிகளை தோய்த்தவர்கள். அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் ஹல்லேலூயா அந்த ரட்சிப்பின் மகிமையை கொண்டாடணும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு அது எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அது வேற எந்த விதத்தினாலும் வராது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக இந்த பூமியிலே வந்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உணர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. ஓ ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா,
ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனுக்கு இன்றைக்கும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. உமக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தைரியமாய் நாம் மார்தட்டி கொள்ளலாம். நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறதன ஆஸ்திகள், அந்தஸ்துகள், மேன்மைகள் அது ஆசீர்வாதம் அல்ல. அது ஒரு நாள் மறைந்து போகும், அது ஒரு நாள் மாறி போகும். இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிறது, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறது எல்லாம் ஒரு நாளிலே மாறி போகும். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஆனால் மாறாத ஒன்று என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக கொடுத்ததான அந்த ரட்சிப்பு ஒரு நாளும் மாறாது. அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய கிருபை என்று மாறாது. இதை உணர்ந்தவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மாறி போகிற இந்த உலகத்திலே மாறாத ஹல்லேலூயா அந்த மகிமையான இயேசுவை நாங்கள் அணிந்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. விலையேற பெற்றதான ஆத்தும மீட்பை நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே நாங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தின் நடுவிலே மன மகிழ்ச்சியோடு கூட, ஓ ஹல்லேலூயா, கொண்டாட்டத்தோடு கூட, முழுபலத்தோடு கூட நாங்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரித்து அவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை இன்பமானது அவருடைய சமூகம். தாவீது அதனாலதான் அங்க சொல்றான், ஆமென், அவருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நான் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். தாவீது அனுபவித்திராததையா நம்ம அனுபவித்திர போறோம். சிங்காசனத்தில் அவன் அமர்ந்திருந்து ஆளுகை செய்த பொழுது இதை காட்டிலும் மேன்மை அவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து அவரே ஆராதித்து கொண்டிருப்பது, அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது, இதை போல மேன்மை மகிமை வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில்? ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். அது என்ன? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவருடைய மகிமையை காணும்படியாக, அதையே நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்று சொல்றவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஆலயத்தின் மகிமையை நீர் எனக்கு காண்பித்தருள்வீராக. உம்முடைய மகிமையை ஆண்டவரே ஏற்கனவே எனக்கு காண்பித்தீர், இன்னும் உம்முடைய மகிமையை நீர் எனக்கு காண்பித்தருள்வீராக. நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை நல்லவர். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம் நடுவிலே மகிமைப்பட்டார், அவர் உயர்த்தப்பட்டார். நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாக நாம் நடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசணும். இந்த ஆராதனை மெய்யாகவே எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி, ஆமென், எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, பேசுகிறது ஒரு மனுஷன் அல்ல, பேசுகிறது அது உம்முடைய சத்தமாக இருக்கணும்.
நீங்க எங்க மத்தியில ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய பாதைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நாங்கள் போகிற வழி இன்னதென்று அறிந்திருக்கிறவர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்ன ஆண்டவர். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 61வது அதிகாரம், அதிலே 3வது வசனம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. பொதுவாக சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அது டக்குன்னு நமக்கு மனசுல புரிந்து கொள்வதற்கு சில வசனங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த வசனத்தை ஆழமாய் நாம் கவனிக்கும் பொழுது அந்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென். கடந்த வாரங்களிலே நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்தோம். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று, எல்லாருடைய சத்தமும் கேட்கலையே, சத்தமா வாசிக்கலாமா? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. எவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே வசனத்துல மேல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை இப்படி மாற்றுவாராம்? துயரப்பட்டவர்களை, சீயோனிலே துயரப்பட்டவர்கள், ஒடுங்கின ஆவி உடையவர்கள், சாம்பலின் அனுபவத்தில் உள்ளவர்கள். சாம்பலின் அனுபவம் அப்படின்னா அந்த முதல் வாரத்தில் அதற்குரியதான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தேன். இழப்பு, வேதனை, தனித்து விடப்பட்டதான நிலைமை, மகா பெரிய துக்கம், இப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம்? தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா துயரத்தில் ஒடுங்கின ஆவி உடையவர்களாக, சாம்பலின் அனுபவத்தில் இருந்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மை ரட்சித்து அவருடைய மகிமைக்கென்று இந்த ஆலயத்திலே நம்மை நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையிலே ஆலயத்துக்குள் வந்தீங்க, என்ன சூழ்நிலையில கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டீங்க அப்படிங்கிறத கடந்த காலங்களிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சிலர் அவங்களுடைய அம்மா அப்பா கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால அப்படியே ஆலயத்துக்குள்ளாக நடத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் சிலர் என்று சொல்லுகிறதை காட்டிலும் அநேகர் பயங்கரமான வேதனை, துக்கம், துயரம் எல்லாவற்றையும் இழந்து தவித்து நின்ற சூழ்நிலைகள்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவரை நம்பி வந்ததான அநேகர் உண்டு. அல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் அவரை நம்பி வந்தார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், துயரப்பட்டவர்களை, ஒடுங்கின ஆவி உடையவர்களை, சாம்பலின் அனுபவத்தில் இருந்தவர்களை அத்தனை பேரையும் நான் அழைத்து கொண்டு வந்து என்னுடைய மகிமைக்கென்று என்னுடைய சமூகத்திலே
நான் நாட்டின நீதியின் விருட்சங்களாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் ஆமென், நீங்கள் நானும் அவருடைய மகிமைக்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவனுடைய மகிமைக்கென்று இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். அல்லேலூயா. அங்க விமல்லாம் கை கொடுத்தீங்களா? பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. வெளியில இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள்னு சொல்றதை காட்டிலும் ஏணி வச்சாலும் என்ன செய்யாது, எட்டாது. எந்த விதத்திலையும் தேவனை அறியாத ஜனங்களோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது. ஆண்டவர் நம்மை கிருபையாக ரட்சித்து இந்த ஆலயத்தில் நம்மை சிருஷ்டித்து உண்டாக்கினதான தேவனுக்கும் மகிமையாக, அவருக்கும் மகிமையை கொண்டு வரக்கூடியதான ஒரு பாத்திரமாக, கிருபா பாத்திரமாக இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இருதயத்தில் அடித்து, நான் ஆமென் அவருடைய சமூகத்தில் தேவனுடைய மகிமைக்கென்று, அதாவது என்னை சிருஷ்டித்து உண்டாக்கின, இந்த உலகத்தை சிருஷ்டித்து உண்டாக்கினதான கர்த்தருக்கு மகிமைக்கென்று அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டதான நீதியின் விருட்சமாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். போன வாரம் கூட நம்ம செய்தி கேட்டோம், மறந்திருக்காத நான் நினைக்கிறேன். நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க. நீங்க இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்புறம் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட, அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். விருட்சங்கள் அப்படின்னா மரங்கள். விருட்சங்கள்னா என்னது? மரங்கள். அல்லேலூயா. அப்படியானால் நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நீதியின் விருட்சமாக நாம் இருக்கிறோம். நீதியின் விருட்சங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன மரம் அப்படின்னு தமிழ் வேதாகமத்தில், நம்ம வைத்திருக்கிற வேதாகமத்தில் சொல்லப்படலை. நான் இன்னும் நிறைய டிரான்ஸ்லேட்லாம் கொஞ்சம் திருப்பி பார்த்தேன். திருவிவிலியத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதாருக்கள், தேவதாரு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுது விருட்சம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தேவதாரு மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் தேவதாருக்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் வந்து மரத்தை பத்தியே தியானிச்சிட்டு இருக்கிறாங்க, மரத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. வேதாகமத்துல அநேக மரங்கள் இருக்குது. இந்த மரங்களோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான, ஊமையாக சொல்லி இருக்கிறதான எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த தேவதாரு மரத்தை போல கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமென். இங்க ஒரு செடி இருக்குது பாத்தீங்களா, இது வந்து தேவதாரு செடி, சரிதானே? இது பெரிய மரமாக மாறும். தேவதாரு விருட்சம், தேவதாரு மரம் அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் மரமாக, கிறிஸ்மஸ் நாட்கள்ல டிசம்பர் மாசம் வந்துச்சுன்னா எல்லாருடைய வீடுகள்லையும் ஒரு அலங்காரப்படுத்தி, ஒரு ட்ரீயை அலங்காரப்படுத்தி, அல்லது ட்ரீ இல்லைனாலும் ஒரு பிளாஸ்டிக் ட்ரீயாவது வாங்கி, அல்லது அதற்குரியதான பேப்பர்ஸ் வாங்கி ஒரு ட்ரீயாக உருவாக்கி அதை தன்னுடைய வீட்டுக்கு முன்பதாக அலங்காரமாக வைப்பார்கள். தேவதாரு மரம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான். அந்த தேவதாரு மரங்கள்ல நிறைய வகைகள் இருக்குது, கிறிஸ்மஸ் மரங்கள்ல நிறைய வகைகள் இருக்குது. பொதுவாக சொல்ல போனால், அந்த பிக்சர்லையும் அதுல காமிக்கிறாங்க, பொதுவாக சொல்ல போனால் அது ஊசி இலை தாவர வகையை சார்ந்ததான ஒரு மரம். இதுவும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தான். வெளியில அந்த பக்கம் ஒரு குத்து செடி மாதிரி வளர்ந்துருக்குது, அதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீ தான்.
நம்ம பகுதிகளில் பெரிதாக வளர்வது இல்லை. அது ஒரு செடி அளவிலே தான் நம்ம பகுதிகளில் நிற்கிறது. நம்முடைய மண் தன்மையோ அல்லது நம்முடைய பகுதிகளில் இருக்கிற கால சூழ்நிலையோ தெரியாது. ஆனால் பொதுவாக இந்த மரங்கள், இந்த தேவதாரு மரங்கள் குளிர் பிரதேசத்தில், பனி பிரதேசத்தில் அதிகமாக வளரும், மலை பிரதேசத்தில் அதிகமாக வளரும். அந்த பிக்சர்ஸ் எல்லாம், அதனால தான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அதில் காமிச்சிங்களா? ஆமென். தேவதாரு மரங்கள், தேவதாரு மரம்னா கிறிஸ்மஸ் மரம், சரிதானா? இனி டிசம்பர் மாதம் உங்கள் வீடுகளில் ட்ரீ அலங்காரப்படுத்துறீங்கன்னா இந்த தேவதாரு மரம் ஞாபகத்துக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நேற்றைக்கு நர்சரி கார்டனுக்கு நான் போனேன். தேவதாரு மரத்தை பற்றி நாளைக்கு இதை தியானித்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு நான் போனேன். ஆனால் பட்ஜெட்டு ஒத்து வரல. கொஞ்சம் சின்ன செடியாக இருக்கும், நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கொஞ்சம் எல்லாமே வளர்ந்த செடிகள், எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சிரமமாகும். அதனால சரி ஒரு செடி வாங்கிட்டு வருவோம், அதை காமிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அப்புறம் மனசில் தோணுச்சு, நீங்கள் தானே ஆலயத்துக்கு செடிகள்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த ஆலய வேலைகள்லாம் நடந்து வருகிறது. உள்ள இந்த கேம்பஸ் முழுவதுமாக இந்த மரங்களை கொண்டு இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுங்க? ஏசாயா 60:13. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த மரங்களெல்லாம் கொண்டு வந்து நான் என்னுடைய பரிசுத்த ஸ்தானத்தை, என்னுடைய பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவதாரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள், அந்த விருட்சத்தை நான் என்னுடைய மகிமைக்கென்று நான் என்னுடைய சமூகத்திலே நான் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவதாரு விருட்சத்தை போல இது அழகாக கொஞ்சம் விரிந்த நிலைமையில அப்படி கூம்பு வடிவிலே வளரக்கூடியதான ஒரு மரம். இந்த மரத்தினுடைய சிறப்பு தன்மைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு நமக்கு சமயம் இருக்கிற வரைக்கும், நம்ம கூடுமான வரைக்கும் வேதத்தில் இந்த தேவதாரு மரங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது எதை வெளிப்படுத்துகிறது என்கிறதை நாம் தியானிப்போம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு தேவதாரு மரத்தை போல கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா, ஆமென். இந்த தேவதாரு மரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதன் ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, ஒன்றாவது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிம் இப்படி சொல்லுகிறான், இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அவனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதாரு விருட்சங்கள், முதல் காரியம், தேவதாரு விருட்சம் அது பச்சையான, ஆமென், தேவதாரு விருட்சம். அல்லேலூயா. அது பசுமை நிறைந்தது, அது எப்பொழுதும் செழிப்பானது, அது இலையுதிராது இருக்கிறதான ஒரு மரம். அந்த மரத்துல பொதுவாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நீங்க பாருங்க, அது வருடம் முழுவதும் அது இலைகள் உதிர்ந்து காணப்படுவது போல தோற்றமளிக்காது, இலைகள் நிறைந்திருக்கிறது போலவே எப்பொழுதும் தோற்றமளிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் மரங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஆமென். அது வளர்ந்து வரும் பொழுது அதுல இலைகள் எப்பொழுது உதிர்கிறது, எப்படி அது மறுபடியும் திரும்ப முளைக்கிறது நமக்கு தெரியாது. எப்போது பார்த்தாலும்
அந்த மரம் பசுமையாகவே என்ன செய்யும்? தெரியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தின்படி நீங்கள் நானும் தேவதாரு விருட்சம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தேவதாரு விருட்சம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பச்சையான தேவதாரு விருட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. வருடம் முழுவதும் அது எப்பொழுதுமே பசுமையாகவே அது காட்சி அளிக்கும். அது என்னதான் பனி விழுந்திருந்தாலும், பனிகள் படர்ந்திருந்தாலும், பொதுவாக பனி விழக்கூடியதான அந்த நாட்கள்ல பெரிய வளர்ச்சி ஒன்றும் இருக்காது. ஆனால் சாதகமற்ற சூழ்நிலையிலையும் அந்த மரம் எப்பொழுதும் செழிப்பாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்லோவாகத்தான் வளரும், ரொம்ப வேகமாக ஸ்பீடா வளர்ந்து தன்னுடைய வாழ்நாட்களை முடித்து விடாது. ரொம்ப ஸ்லோவா வளரும், ஆனால் அது மிகுந்த பலன் உள்ளதாக வளர்ந்து கம்பீரமாக தோற்றமளிக்கும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் விரும்புகிறார். நாம் கர்த்தருக்குள்ளாக நாட்டப்பட்டதான தேவதாரு மரமாக பசுமையா எப்போதும் காட்சி அளிக்க, பசுமையா எப்போதும் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பச்சையான தேவதாரு மரத்தை போல இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவதாரு மரம் எப்பொழுதுமே அது தண்ணீரை விரும்பக்கூடியதான ஒரு மரம். தண்ணீரை விரும்பக்கூடிய மரம். தண்ணீர் இல்லாத இடத்துல இந்த தேவதாரு மரங்கள் அதிகமாக என்ன செய்யாது? இருக்காது. அதனாலதான் மற்ற அந்த மலை பிரதேசத்துல, குளிர் பிரதேசங்கள்ல, ஆறுகள் நதிகள் ஓடக்கூடிய இடங்களிலே அதிகமாக இந்த மரங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பகுதிகளில் சில காலகட்டத்தில் வறட்சி இருக்கிறது, சில காலகட்டங்களில் மழைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த தேவதாரு மரம் எப்பொழுதுமே தண்ணீரை விரும்பக்கூடியதான ஒரு மரம். அதுலேயும் சொல்ல போனால் தண்ணீருக்குள்ளேயே இருந்தாலும், தண்ணீருக்குள்ளேயே வாழ்ந்திருக்கும். அந்த பிக்சர்லாம் காமிக்கிறீங்களா? அது தண்ணீர் எப்பொழுதுமே தேங்கி நின்றாலும் அந்த மரம் ஒரு நாளும் அழுகி போகாது, அது சேதமடையாது. அல்லேலூயா, ஆமென். இந்த மரத்தை குறித்து பேசிட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த மரத்தை போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தண்ணீரை எப்பொழுதுமே விரும்பும், வறண்ட நிலத்தை அல்ல. அது தண்ணீரை எப்பொழுது விரும்பும். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆமென். யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களை ஜீவ தண்ணீர் உள்ள நதியினால நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா வாஞ்சித்து, உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது சொல்லுகிறான், மானானது எப்படி நீரோடையை வாஞ்சித்து அது கதறுமோ, அதே போல என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை, உண்மையே என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை இந்த ஆத்துமா என்ன செய்யணும்? தேடணும், வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஜெபிக்கல அப்படின்னா எனக்குள்ள ஒரு சோர்வை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கல அப்படின்னா எனக்குள்ள வெறுமையை பார்க்கிறேன். நான் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், எப்பொழுதும் நான் அவரை வாஞ்சித்து தேடணும்ங்கிறதான அந்த உணர்வை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவதாரு மரம் அது தண்ணீரை எப்பொழுதுமே விரும்பக்கூடியது. எல்லா காலகட்டத்திலையும் அது செழிப்பாக இருக்கும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக நாம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த, மனப்பாடமாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி சங்கீதம் 1வது சங்கீதம். யார் இப்படி ரொம்ப எப்பொழுதுமே செழிப்பாக இருப்பார்கள்? யார் எப்பொழுதுமே பசுமையாக இருப்பார்கள் என்று அங்கே 1வது சங்கீதத்தில் முழுமையாய் நாம் வாசித்து பார்க்க முடியும். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சத்தமாய் கூட நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தெளிவாக இங்கே எழுதியிருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாதிருக்கிற மனிதன், பாவிகளுடைய வழிகளிலே நில்லாதிருக்கிற மனிதன், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காராமல் இருக்கிறதான மனிதன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன், அவன் எப்பொழுதும் நீர்க்கால்களின் ஓரமாய் தண்ணீர் அருகிலே நாட்டப்பட்டதான ஒரு மரமாக, எப்பொழுதுமே செழித்திருக்கிறதான ஒரு மரமாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பொதுவாக மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு சீசன் என்ன செய்யுது இருக்குது. எல்லா செடிகளும் எல்லா மரங்களும் மழையை எதிர்நோக்கி என்ன செய்யுது இருக்குது. பயிர் வகைகள் மழையை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது. மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு சீசன் இருக்குது. இப்ப அந்த சீசன் காலநிலைகள்லாம் மாறிடுச்சு. எப்போ மழை வருது, எப்போ அது இல்லாம போகுது அப்படிங்கிறதே நமக்கு நிதானிக்க முடியல. ஆனால் மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சில காலகட்டங்கள் இருக்கிறது, சில சீசன் இருக்குது. இந்த தேவதாரு மரம் அந்த சீசனை எதிர்பார்த்து இல்லை. எப்போ மழை பெய்யும் நான் செழிப்பாகுவேன் அப்படின்னு அல்ல. இந்த தேவதாரு மரம் எப்பொழுதுமே தண்ணீர் அருகே நாட்டப்பட்டதான ஒரு மரமாக, ஆமென், வருடம் முழுவதுமாகவே இதற்கு ஒரு சீசன் உண்டு. தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எப்பவாவது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், எப்பவாவது நான் உயர்வேன் என்று அல்ல, எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்தை நான் செழித்து ஓங்கி நான் வளர்வேன். விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுங்க, வருடம் முழுவதும் நான் கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் செழித்து ஓங்கி வளர்வேன். இந்த வசனத்துல சொன்னது போல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார். எப்பொழுதுமே நான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட மனிதர்கள் செய்கிற யாவும் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவதாரு மரத்தை போல, ஆமென், எப்பொழுதும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல, செழிப்பாக இருக்கிற மரத்தை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. ஃபாதர் அழகாக ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு. ஒரு சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம் விசுவாசத்தோடு கூட. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நான் இருப்பேன் என்று என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோமாக. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பே, பசுமை எப்போதுமே, தப்பாமல் கனி கொடுப்பே, பசுமை எப்போதுமே, நான் தப்பாமல் கனி கொடுப்பே, எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள்.
வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். சொல்லுங்க, வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் நதியோரம் நாட்டப்பட்ட மரமாக அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட இணைந்ததான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஆமென். வேதத்தோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை விட்டு எதுவும் என்னை பிரிப்பதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னா, பரியாசக்காரங்க உட்கார்ற இடத்துல நான் போய் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா, பாவிகளுடைய வழியில நான் நடந்துட்டேன் அப்படின்னா, நான் அவருடைய சமூகத்திலிருந்து பிரிஞ்சிருவேன். ஆனால் நான் ஒரு நாள் அவருடைய சமூகத்தை விட்டு பிரிகிறதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். எப்பொழுதுமே அவருடைய வேதத்தோடு, எப்பொழுதும் அவருடைய சமூகத்தோடு, எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தோடு கூட நான் இருப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? எப்போதும் செழித்திருப்பார்கள். அவர்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிகள் தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தோடு கூட நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆமென். நம்முடைய நாவிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எதை அறிக்கை பண்றீங்களோ ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே உங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் ஒரு நாள் நான் குறைந்து போவது இல்லை, ஒரு நாள் நான் வெட்கம் அடைவது இல்லை, நான் வறட்சி ஆவது இல்லை. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் செழித்திருக்கும்படியாக கர்த்தர் என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குரிய ரகசியம் என்ன? எப்போது நான் செழித்திருக்கணும் அப்படின்னா, எப்போதும் நான் சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் நான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரகசியம் என்ன? இரவும் பகலும் அவருடைய வேதத்துல, அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுறோம், வேலை வேலை என்று நம்ம ஓடுகிறோம். நம்ம கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்த்தோன்னு சொன்னா, நம்ம ஓடுற ஓட்டத்துல அதற்குரியதான பலன் என்ன அப்படின்னு சொன்னா ஜீரோ தான், எம்டியா தான் இருக்கும். கை நிறைய பணம் வரும், வேலைகள் நடக்கும், ஆனால் முடிவிலே பார்க்கும் பொழுது ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதே சமயத்துல கர்த்தருடைய கிருபையை மட்டும் சார்ந்து வாழ்கிற, அவருடைய பிரசன்னத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற, அவருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி வாழ்கிறதான ஜனங்கள், அவர்கள் எப்பொழுதும் பூமியிலே அவர்கள் பிழைத்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், கனி தந்து ஆமென் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நம்ம விட்டுறவே கூடாது. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே இருக்கிற பாக்கியத்தை நாம ஒவ்வொரு நாளும் நாம கடைபிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, வேதத்தை தியானிக்கிறத நிறுத்திடக்கூடாது, ஆலயத்துக்கு வருவதை நம்ம நிறுத்திடக்கூடாது, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறத நம்ம நிறுத்திடக்கூடாது. அப்பப்போ சில டைவர்ஷன் வரும், அப்பப்போ நம்முடைய சிந்தனைகளை சிதற பண்ணுவதற்கு, நம்முடைய ரூட்டை மாற்றி விடுவதற்கு சில டைவர்ஷன் வரும். ஆனால் எதற்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே நான் இருப்பேன், அவருடைய வேதத்தோடு கூட நான் நேரத்தை செலவிடுவேன் என்று நாம் தீர்மானத்தோடு இருப்போமேயானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை இந்த தேவதாரு மரத்தை போல, பச்சையான பசுமையான இலையுதிராதிருக்கிற மரத்தை போல கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆமென் ஆண்டவருடைய நாமத்தினால
சொல்லி நான் பிளஸ் பண்றேன். எல்லாரையும் தேவதாரு மரத்தை போல, பச்சையான மரத்தை போல கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. அது அப்பப்ப சீசன் வரக்கூடிய நேரத்துல மட்டும் இல்ல, எல்லா காலகட்டத்திலையும் வருடம் முழுவதும் எப்பொழுதும் பச்சையாக பசுமையான ஒரு தேவதாரு மரத்தை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்க, வருஷம் முழுவதும் பச்சையாகத்தான் இருக்கும், பசுமையாக இருக்கும். அதுல இலைகள் உதிர்வதை நம்ம பார்க்கவே முடியாது. அதே போல எப்போது நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தேவைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் என் முகம் வாடாது. நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நான் அவருக்குள் நாட்டப்பட்டு இருக்கிறேன். நான் அவருடைய பிரசன்னத்திலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும், டெய்லியும், தினந்தோறும். ஆமென். அவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த வசனத்தின்படியாக ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது, இந்த தேவதாரு விருட்சம் இது மழை வெள்ளங்களை எதிர்த்து நிற்கக்கூடியது. மழை வெள்ளங்களை எதிர்த்து நிற்கக்கூடியது. என்ன வெள்ளங்கள் வந்தாலும், எவ்வளவு ஆமென் புயல் சேதங்கள் வந்தாலும், இந்த தேவதாரு மரங்கள் அவ்வளவு ஈஸியான செய்யாது, அசையாது. அவ்வளவு எளிதாக அது விழுந்து விடாது. அது எப்பொழுதும் அசையாத ஒரு மரமாக அது நிற்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்காக கீழே வேர் விட்டு அது மகிமையாக மேலே வளர்ந்து நிற்கும். அதனாலதான் ஆண்டவர் இந்த மரங்களை எல்லாம் ஒப்பிட்டு, இந்த மரத்தை போல ஆமென் நான் உங்களை மாற்றுவேன், எப்பிராயிமே நான் உன்னை இந்த தேவதாரு மரத்தை போல நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திர சில வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் பிராமிஸ் பண்றார், நான் வருடம் முழுவதும் நான் அதுக்கு நீர் பாய்ச்சி அதை காப்பாற்றுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நான் இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாத்து வருகிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நான் என்னைக்கோ அழிஞ்சிருப்பேன். அவருடைய கிருபை என்னை இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாதபடிக்கு நான் எப்பொழுதும் அசைக்கப்படாத ஒரு தேவதாரு மரத்தை போல நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருப்பேன். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், வாழ்க்கை அப்படின்னாலே மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடியது தான். வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடியது தான். ஆனா என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், எதுவும் விசுவாசத்திலிருந்து என்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு என்னை எந்த சக்தியும் என்னை அசைக்க முடியாது. விசுவாசத்தோடு கூட கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்த எதிர் வல்லமைகளும், எந்த எதிர் சக்திகளும், எந்த போராட்டங்களும் கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்தை ஆமென் அசைக்க முடியாது, என்னிலிருந்து அசைக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள மனிதன் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாத மனிதன் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவான் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள மனிதனை குறித்து பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 25வது வசனத்துல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதான உங்களுடைய என்னுடைய வீடு எதனாலும் சேதம் அடையாது. அல்லேலூயா. புயல் வரும், சேதங்கள் வரும், ஆமென், வெள்ளங்கள் வரும், ஆனால் எதுவும் நம்மை சேதப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி இல்லாத மனுஷன், அவன் மணலின் மேல் கட்டி இருக்கிறான். இந்த வார்த்தைக்கு ஒரு சிம்பிளா நான் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். நம்முடைய சுயத்தை சார்ந்து
நம்முடைய சுய அறிவை சார்ந்து நம்முடைய வீட்டை கட்டுவோம் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகள் வரும் பொழுது வீடு தரைமட்டமாக்கப்படும். நம்முடைய சுய பலனை சார்ந்து, நம்முடைய சுய அறிவை சார்ந்து நம்முடைய எதிர்காலத்தை நாம் கட்டுவோமே ஆனால், நம்முடைய வீட்டை கட்டுவோமே ஆனால், ஒரு சாதாரண பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையில வீடு தரைமட்டமாக்கப்படும். அப்படி எத்தனையோ குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு, ஒரு விஷயமும் இல்லாத காரியத்திற்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த வீட்டினுடைய சமாதானம் போய் அந்த குடும்பங்கள்ல எல்லாம் அழிந்து நிர்மூலமாகிறதை எத்தனையோ குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருக்குதா? போராட்டங்கள் இல்லாமல் இருக்குதா? இருக்குது. ஆனால் ஒன்றும் அவை நம்மை சேதப்படுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறபடினாலே எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை ஆமென் இன்னும் ஆழமாய் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் கட்டுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்பொழுதும் போலவே ஒன்று போல இருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில சூறாவளி போன்றதான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும். ஆனால் இவைகள் ஒன்றும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நம்பிக்கையை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எது வந்தாலும் வரட்டும், எதுவும் என்னை அசைக்க முடியாது. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆழமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கென்று ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கை அடைவதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, விசுவாசத்தை, என்னுடைய நம்பிக்கையை சேதப்படுத்த முடியாது. எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உண்டு. எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற மேன்மை உண்டு. எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பொக்கிஷம் உண்டு. அதை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, எதுவும் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை விட்டு கொஞ்சம் விலகிட்டோம்னா ஒண்ணுமே இல்லாத, நம்ம பாஷையில சொல்லணும்ல, சில்லித்தனமான, மேட்டரே இல்லாத அற்பமான காரியத்துக்கும் நாம அசைக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம நாட்டப்பட்டிருந்தோம் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பதாக வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வந்தாலும்,
ஆமென். கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு அசையாது. அல்லேலூயா. உறுதியாக இருக்கும். சொல்லுங்க, என் வீடு அசையாது, அது உறுதியாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துவாராக. மூன்றாவது, இந்த தேவதாரு மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 5வது வசனம். வேகமா வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாயிண்டோட நான் முடிக்கிறேன். இந்த தேவதாரு விருட்சத்தை குறித்து, தேவதாரு மரத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அங்கே தாவீது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும் பொழுது தாவீது அங்கே நடனம் ஆடுகிறான். இசைக்கருவிகளை வாசித்து நடனம் ஆடுகிறான். அந்த இசைக்கருவிகள் அத்தனையும் எதனால் செய்யப்பட்டிருக்கிறதா? எதனால் செய்யப்பட்டிருக்கிறதா? தேவதாரு மரத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவித கீதவாத்தியங்கள், சுரமண்டலம், தம்புரு, மேளம், இது எல்லாமே என்ன மரத்தினால செய்யப்பட்டதா? தேவதாரு மரத்தினால் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த மரத்தில் இருக்கிறதான ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த மரத்தில் கீத வாத்தியங்கள், இசைக்கருவிகள், ஆமென், இந்த மரத்தில் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. எல்லா மரமும் அதற்கு செட் ஆகாது. ஆனால் இந்த மரம் அதற்கு இசைக்கருவிகளை ஆமென் செய்வதற்கு இந்த மரம் ஒரு சிறப்பு வாய்ந்ததான மரம். ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆமென் தாவீது இசைக்கருவிகளை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது சகலவித கீத வாத்தியங்கள். அப்படின்னா நிறைய இசைக்கருவிகள் இந்த தேவதாரு மரத்தின் மூலமாக செய்யப்பட்டது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. இசைக்கருவிகளை செய்வதற்கு இந்த தேவதாரு மரம் பயன்படுத்தப்பட்டது. ஆமென் சொல்லுவோமாக. இந்த தேவதாரு விருட்சத்தை போல, தேவதாரு மரத்தை போல ஆண்டவர் நம்மை மாற்றணும் அப்படின்னா, ஆண்டவர் ஆமென் இந்த மரத்திலிருந்து ஒரு இசைக்கருவி, ஆமென், ஏராளமான சகலவித கீத வாத்தியங்கள் எல்லாம் இதில் செய்யப்பட்டது. அப்படியானால் இந்த இசைக்கருவிகளை கொண்டு தாவீது அன்றைக்கு கர்த்தரை துதித்தான். அல்லேலூயா. இசைக்கு மயங்காத நபர்களே கிடையாது. இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாது. இசை எல்லா உயிர்களையும் என்ன செய்யும்? அப்படி ஈர்க்கக்கூடியதான ஒரு தன்மை வாய்ந்தது. தேவனுடைய சமூகத்தில் அவரை கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பயங்கரமான இசைகள் மீட்டப்படுகிறது. அவரை ஆராதிப்பதற்கு இசைகள் பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் 2 தம்பிமார்கள் ஆண்டவர் கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். நாம இன்னும் இசைக்கருவிகளை, அதுல இன்னும் சொல்லப்படுகிறது கைத்தாளம் சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு இசைதான். அல்லேலூயா. பாட்டு பாடும்போது நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடும் பொழுது இதன் மூலமாக நம்ம தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் உண்டாகிறது. நம்ம கரங்களை தட்டி பாடும் பொழுது அத்தனை நரம்புகளும் 10 நரம்புகளும் சேர்ந்து கர்த்தர் என்ன செய்கிறது? பாடி துதிக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. அப்படியானால் ஆண்டவரே எங்களை ஒரு இசைக்கருவியாக என்னை மாற்றும், என்னை பயன்படுத்தும். இசைக்கருவி அது ஒரு ஷோகேஸில் வைப்பதற்காக செய்யப்படுகிறது அல்ல. ஷோகேஸில் வைப்பதற்காக சில பொருட்கள் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த இசைக்கருவிகள் அது என்ன இசைக்கருவியாக இருந்தாலும் அது பயன்பாட்டிற்காக மட்டுமே செய்யப்படுகிறது. அல்லேலூயா. கிட்டார், கீபோர்டு, ஆமென், இன்னும் வயலின், மேளம், ஆமென், கீத வாத்தியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பயன்படுவதற்காகவே இசைக்கருவிகள் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் ஒரு இசைக்கருவியாக நான் பயன்படணும். நான் அப்படியே யாருக்கும் பயன்படாத, உமக்காக பயன்படாத ஷோகேஸில் வைக்கிறதான ஒரு நபராக நான் இருக்கக்கூடாது, இசைக்கருவியாக நான் இருக்கக்கூடாது. எப்பொழுது நான் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா.
இந்த தேவதாரு விருட்சத்தை போல, தேவதாரு மரத்திலிருந்து செய்யப்பட்டதான இசைக்கருவியாக என்னை பயன்படுத்தும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய மகிமைக்கென்று ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? மீதி இருக்கிற காரியத்தை இன்னைக்கு ஒரு 7 காரியத்தை சொல்லணும்னு நான் மனதில் நினைத்திருந்தேன். நான் 3 காரியத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நம்மை உருவாக்கட்டும். கடைசியில நம்ம ஆமென் கேட்டோம், இசைக்கருவியாக என்னை மாற்றும், என்னை பயன்படுத்தும். நான் உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமாக நான் இருக்கக்கூடாது. நான் யாருக்கும் உபயோகமற்று நான் போயிடக்கூடாது. என்னை பயன்படுத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆமென், நம்ம பார்த்தோம், இந்த தேவதாரு விருட்சம் பச்சையான மரத்தை போல, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். என்ன மழை வெள்ளங்கள் சேதங்கள் வந்தாலும், புயல் அடித்தாலும் இந்த தேவதாரு விருட்சம் அது அசையாது, அது ஒரு நாள் விழுந்து போகாது. இந்த தேவதாரு விருட்சம் இசைக்கருவிகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த இசைக்கருவிகளை கொண்டு தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக நின்று இசைக்கருவிகளை மீட்டி அவன் கர்த்தரை பாடி துதிக்கிறான். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இசைக்கருவியாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம தியானித்ததான இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியாகவே என்னை மாற்றும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா. நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும். ஓ நாதா, திருக்கரத்தில் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும். இந்த பாடல்களை பாடுவதற்கு முன்பதாக கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமாக. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்புகிறோம், நம்ம குடும்பத்தை கவனிப்பதற்காக நம்ம ஓடுகிறோம். அந்த வாரம் முழுவதும் பல நிலைகளில் நம்ம பிரயாசப்படுகிறோம், செயல்படுகிறோம். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்னென்ன விதங்களில் எல்லாம் யோசித்து நம்ம செயல்படுகிறோம். இதற்கு நடுவிலையும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக பயன்படணுமே, இதற்கு நடுவிலேயே நாங்கள் உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் பயன்பட வேண்டுமே. ஓ ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நாம் எப்படி எல்லாரும் ஒருமித்து நம்ம கூடி வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒரு விதத்துல நான் உமக்காக பயன்படணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்று நான் பயன்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான சிந்தையோடு கூட கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ இயேசு. நாதா திருக்கரத்தில் இசைக்கருவினான் ஆமென் நாள்தோறும் பயன்படுத்தும். எங்கே நான் போவேன் உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். சொல்லுங்க, எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பே, உம் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பே. நாதா திருக்கரத்தில் இசைக்கருவினான் ஆமென் நாள்தோறும் பயன்படுத்தும்.
உந்தன் சித்தம் நாங்க அப்படியே பயன்படாத ஒரு பாத்திரமாக நாங்க இருந்துடக்கூடாதப்பா. எங்களை நாள்தோறும் நீ பயன்படுத்துவீராக. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் நான் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே ஆமென். உங்க கிருபை மாத்திரமே எனக்கு போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் இயேசுநாதா எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே உபயோகமான பாத்திரமாக ஊரெல்லாம் செல்வே. உம்முடைய நாமத்தை குறித்து நான் பறைசாற்றுவேன். ஓ உம் நாமம் உயர்த்திடுவே. நான் ஊரெல்லாம் ஓ பறைசாற்றுவே. உம் நாமம் சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நான் தகர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை நான் தகர்த்திடுவேன். நாதா இசை கருவினா நாள்தோறும் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. நீங்க பயன்படுத்தலன்னா யார் பயன்படுத்த கூடும் ஆண்டவரே. உமக்காக நாங்க பயன்படணும் ஆண்டவரே. உமக்காக நாங்க பயன்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உப்பு பாருங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆமென். வெளிச்சம் பாருங்க அது எரிந்து பிரகாசிக்கிறது. ஆண்டவரே நாங்க பயன்படணும் ஆண்டவரே. இசை கருவியை போல நாங்க உங்க கரத்துல நாள்தோறும் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக ஏதாகிலும் ஒரு விதத்துல நாங்க பயன்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. இந்த ஜெபத்தை நான் இப்ப முடிச்சிடலாம். ஆனாலும் ஹல்லேலூயா தேவ சமூகத்துல நாட்டப்பட்டதான அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட மரம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக ஒரு மூளையில ஒடுங்கி கிடக்கிறதான அப்படிப்பட்ட நிலைமையில என் வாழ்க்கை போயிடக்கூடாது. நான் உமக்காக ஒவ்வொரு நாளும் இசையை மீட்டி நான் உமக்காக பயன்படணும். ஹல்லேலூயா. ஒரு நாளை முடிக்கும் பொழுது இன்னைக்கு நான் என்ன காரியத்துக்காக தேவனுக்கென்று நான் பயன்பட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவருடைய அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வைத்து அதை அசைப்படுவோம், அதை தியானிப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கும். நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள், நீதியின் தேவதாருக்களாக ஆண்டவர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு நம்ம தியானித்த வசனத்தின் படியாக பச்சையான தேவதாரு மரத்தை போல ஆமென். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் அசைக்கப்படாத ஒரு மரமாக ஆமென் இசைக்கருவியை மீட்டி ஆமென் இசைக்கருவி எப்பொழுது ஒவ்வொரு நாளும் அது ஆமென் பயன்படுகிறதோ அதே போல ஒவ்வொரு நாளும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. ஆமென். ஆமென். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் சந்தித்திருக்கிறதப்பா. ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் வாழ்ந்திருக்கணும் ஆண்டவரே.
கிருபை தாங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட இருப்பதாக. இந்த வாரம் முழுதும் நீங்க எங்களை நடத்துங்க. இந்த வாரத்தில் நடைபெறுகிற ஜெபங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். செய்கிற எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தினால உம்முடைய ஊழியக்காரனாகி உம்முடைய அடியான் பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்றப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல வருவதாக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.